ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. ஸோ சென்னை ஸ்ரீ அரபிந்தோ கிளை சொசைட்டி கிளையின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நடைபெறும் சற்சங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த இணையதளத்தில் நம்மையெல்லாம் இணைய வைத்திருக்கும் அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் நம்முடைய முதற்கண் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எமது சொசைட்டியின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம்மிடையே பேச இசைந்திருப்பவர் எமது சொசைட்டியின் சேர்மேன் திரு எஸ் சிவக்குமார் அவர்கள். அவர்களை பற்றிய அறிமுகம் நமக்கு பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. ஏனென்றால் கடந்த பல வருடங்களாக லைட் டிவைன் ஸ்டடி சர்க்கிள் மூலமாக எளிய ஆங்கிலத்திலும் எளிய தமிழிலும் நமக்கெல்லாம் விளக்கங்களை அளித்து வருபவர். அவர் தன்னுடைய மகன் வீட்டில் இங்கிலாந்தில் இருக்கும் பொழுது நம்முடைய சொசைட்டியின் சார்பாக பல ஒர்க் ஷாப்புகளை நடத்தி அங்கே நம்மளுடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய கருத்துக்களை எல்லாம் மிக தெளிவாக வெளிப்படுத்திய ஒரு பெருமை அவருக்கு உண்டு. ஸோ அன்னை அரவிந்தரின் நூல்களில் மிகவும் பரிச்சயமானவர். பல பாகங்களாக நமது பூரண யோக விளக்கத்தொடர் அளித்து வருபவர். இன்று அந்த பாகம் 15 பூரண யோக விளக்கத்தொடர் பாகம் 15 மகிழ்ச்சி பாதையில் ஆன்மீக பயணம், த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் த்ரூ ஹாப்பினஸ் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இசைந்துள்ளார். ஸோ அந்த அரிய கருத்துக்களை கேட்பதற்கு நாம் அவளுடன் இருக்கிறோம். சார், இட் இஸ் யுவர் டைம். இட்ஸ் டேக் கேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ தனசேகரன். என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருக்கும் கேக்குதா? கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இங்கு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும், என் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த சில மாதங்களாக நாம் இந்த பூரணயோக விளக்கத்தொடர் என்கின்ற தொடரில் பல்வேறு பூரணயோகம் பற்றிய பல்வேறு அம்சங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாம் எது குறித்து நம்முடைய கவனத்தை திருப்புகின்றோம் என்றால், மகிழ்ச்சி பாதையில் ஆன்மீக பயணம், அதாவது சீக்கிங் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இன் ஹாப்பினஸ். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், ஆன்மீக பயணத்துல ஆன்மீகம் நாம் எல்லோருமே ஆன்மீக பயணத்தில் பயணிப்பவர்கள் தான். அதற்கு தேவையான பல்வேறு அம்சங்கள் குறித்து நாம் அறிந்துள்ளோம். முதலாவதாக சமர்ப்பணம், அமைதி, ஆஸ்பிரேஷன் ஆர்வம், விடாமுயற்சி, நேர்மை என்றெல்லாம் நாம் பல்வேறு தலைப்புகளில் இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்துள்ளோம். ஆனால் பகவானும் ஸ்ரீ அன்னையும் எவ்வாறு மற்ற அம்சங்கள் எல்லாம் இந்த ஆன்மீக பாதையில் பயணிப்பவருக்கு அவசியமோ அதே போல மகிழ்ச்சியாக இருப்பது என்பதும்
ஒருவர் ஆன்மீக பயணத்தில் செல்லும் பொழுது மிகவும் அவசியமானதாக ஒன்றாக இருக்கின்றது என்று கூறியுள்ளது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஆன்மீக பயணம் என்றால் அது ஒரு சீரியஸ் அஃபேர். எப்பொழுதுமே ஒரு சீரியஸ் ஆட்டிடியூட் அது கொண்டுதான் இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பூரண யோகத்தில் அது மாதிரி கிடையாது. ஈவன் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய உரையாடல்கள், அவருடன் ஏற்படுத்திய அந்த தகவல் தொடர்புகள், அவை அனைத்தையும் நாம் படித்தோம் என்றால் என்ன அறிந்து கொள்ள முடியும் என்றால், பகவானினுடைய அந்த நகைச்சுவை உணர்வு, the sense of humor, அதை அறிந்து கொள்ள முடியும். அவர் என்ன கூறுகின்றார்? ஹியூமர் இஸ் த சால்ட் ஆஃப் லைஃப். ஹியூமர் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியம். அதிலும் மகிழ்ச்சியாக இருப்பது. ஏன் மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியமான ஒன்று அம்சமாக காணப்படுகின்றது என்றால், மகிழ்ச்சி என்று நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அது எதனுடைய வெளிப்பாடு? சற்று சிந்தித்து பார்க்கலாம். மகிழ்ச்சி என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பது, மகிழ்ச்சி, குதூகலம் என்றெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கின்றோம். அது வெளிப்புறத்தில் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றது. ஆனால் அது எந்த இறை அம்சத்தினுடைய வெளிப்பாடு என்று நாம் சற்று சிந்தித்தோம் என்றால் அது அந்த ஆனந்தம். பகவான் சிவ இந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம்தான் அந்த ஆனந்தம் என்பது. நமக்கெல்லாம் தெரியும், பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன? சத் சித் ஆனந்தம். ஆனந்தம். சத் என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், சித் என்றால் கான்சியஸ்னஸ், ஆனந்தம் என்றால் பிளிஸ். அது ஒரு இறைவனுடைய அம்சம். அது இறைவனுடைய அம்சமாக இருப்பதனால்தான் அது மகிழ்ச்சியாக வெளிப்படுகின்றது. ஏனென்றால் மகிழ்ச்சி, பிளிஸ் அது இல்லை என்றால் எவருமே உயிர் வாழ முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், மகிழ்ச்சி என்பது இல்லை என்றால் எவருமே இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அந்த ஆனந்தம்தான், மகிழ்ச்சி தான். ஆகையினால் இந்த யோக பாதையில் பயணிப்பவருக்கு எது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்றால் இந்த மகிழ்ச்சி என்பது. ஆனால் மகிழ்ச்சி என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பொருளில் நாம் பார்க்கக்கூடாது. இதற்கு பகவான் என்ன கூறுகின்றார்? மகிழ்ச்சியின் அன்னையும் பகவானும் என்ன கூறுகின்றார்கள்? உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை விளக்குகின்றார்கள். உண்மையான மகிழ்ச்சி என்பது மிகவும் தூய்மையானது. இரண்டாவது, அது எதையும் சார்ந்து இருப்பது அல்ல. சாதாரண நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சி என்பது நம்முடைய பிராணமயத்தை சார்ந்த மகிழ்ச்சி. அது தூய்மையான மகிழ்ச்சி என்று கூற முடியாது. பிராணமயத்தை சார்ந்து இருக்கும் மகிழ்ச்சி என்பது தூய்மையான மகிழ்ச்சி என்று கூற முடியாது. ஏனென்றால் அது எப்பொழுதுமே சூழ்நிலைகளை சார்ந்து இருப்பது. இது பிராணமயத்தை சார்ந்து இருக்கும் மகிழ்ச்சி அல்ல. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, இந்த பகவான் கூறக்கூடிய இந்த மகிழ்ச்சி வெறும் மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சியுடன் தன்னுடன் அந்த ஆர்வத்தை கொண்டுள்ளது. இங்க மகிழ்ச்சியும் இருக்கின்றது, அதனுடன் அந்த இறை நாட்டத்தை நோக்கிய ஆர்வமும் இணைந்திருக்கின்றது. அதனால்தான் இதை பகவான் என்ன கூறுகின்றார்? பகவானும் அன்னையும் ஆன்மீக மகிழ்ச்சி என்று கூறுகின்றார்கள், ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் என்று கூறுகின்றார்கள். ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸுக்கும் சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் இதை நாம்
அடைய நாம் இதை அடைவதற்கு முயற்சி செய்து இதிலேயே இருப்பதற்கு பழகி கொண்டால் இதை எதுவுமே பாதிக்காது. இந்த ஆன்மீக மகிழ்ச்சியை எதுவுமே எந்த புற சூழ்நிலையும் பாதிக்காது. இதுதான் வித்தியாசம். நாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் அதுதான் வித்தியாசம். பகவான் குறிப்பிடக்கூடிய இந்த மகிழ்ச்சி என்பது ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், ஆன்மீக மகிழ்ச்சி. இந்த ஆன்மீக மகிழ்ச்சி என்பது எதையும் சார்ந்து இருப்பதல்ல. அது எதனாலும் பாதிக்கப்படுவதும் இல்லை. புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படவே இருக்காது. புற சூழ்நிலை எவ்வாறு இருந்தாலும் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் இங்க பகவான் கூறக்கூடிய கருத்து. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சில பேருக்கு நல்ல உணவு, சுவையான உணவு உண்டால் மகிழ்ச்சி அடைவார்கள். சில பேருக்கு தன்னுடைய நண்பர்கள், சுற்றம், உறவினர்கள் இவர்களுடன் கலந்து உறவாடும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார்கள். சில பேருக்கு மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், வசதியான வீடு, பொருட்கள், இதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இதெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியா என்றால் இல்லை. இதெல்லாமே டிரான்சிட்டரி, நிலையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிலையாக இருப்பவை அல்ல. ஆனால் நாம் இங்க பேசுவது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், ஆன்மீக மலர்ச்சி, ஆன்மீக மகிழ்ச்சி. இது எப்பொழுதுமே நிலையாக இருப்பது. ஏன் நிலையாக இருப்பது? இது எதையும் சார்ந்து இருப்பதல்ல. இது நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கின்றது. அது என்ன விஷயம் என்பதை பிற்பாடு பார்ப்போம். அதனுடைய சோர்ஸ் நமக்குள்ளேயே இருக்கு. அதுதான் வித்தியாசம் இங்க. ஆகையானால் இந்த ரகசியத்தை ஒரு அறிந்து கொண்டால் வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். யாராவது சொல்ல முடியுமா நான் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க விரும்பவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கத்தான் விரும்புகின்றோம். ஆனால் நமக்கு எவ்வாறு, எதன் மூலமாக அந்த மகிழ்ச்சியை நாடுவது என்பது நமக்கு தெரிவது இல்லை. அதுதான் வித்தியாசம். நமக்கு கிட்டுகின்ற மகிழ்ச்சி எல்லாம் எப்பொழுதுமே ஒரு சாஸ்வதமான ஒரு அமைப்பின் மூலமோ பொருள்களின் மூலமோ கிட்டும் மகிழ்ச்சி அல்ல, தற்காலிகமான மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு சமயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், மறு சமயத்தில் எதை சார்ந்து நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கின்றதோ அது இல்லாமல் இருப்பின் நாம் சோகம் அடைகின்றோம். ஆகையினால் நம்முடைய மகிழ்ச்சி நிலையாக இருப்பது இல்லை. ஆகையினால் இப்ப நம்ம என்ன புரிந்து கொண்டோம் என்றால், மகிழ்ச்சி என்றால் ஆன்மீக மகிழ்ச்சி என்று புரிந்து கொண்டோம். எதையும் சார்ந்து இருப்பதில்லை என்றெல்லாம் புரிந்து கொண்டோம். அடுத்தது இந்த எது குறித்து நாம் பேசுகின்றோம்? மகிழ்ச்சியின் மூலம் முன்னேறுதல், ஆன்மீக முன்னேற்றம் அடைதல் என்பது குறித்து தான் நாம் சிந்திக்கின்றோம். அதற்கு என்ன அடிப்படை தேவை என்று பகவான் கூறுகின்றார். ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் எது அடிப்படை தேவை என்றால், முதலில் அவருடைய அகத்தில் ஒரு அமைதி, குவைட்யூட் என்று கூறுகின்றார். இரண்டாவது, அகத்தில் ஒரு மகிழ்ச்சி. சோகமா இருக்கும்போது நம்மால ஆன்மீக முன்னேற்றம் என்பது கடினம். மகிழ்ச்சியாக உள்ளத்தில் அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நம்பிக்கை வேண்டும், கான்ஃபிடன்ஸ். இது மூன்றும் இருந்தால்தான் ஒருவர் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு இவைகளெல்லாம் சாதகமான சூழ்நிலைகளாக இருக்கும். இதற்குத்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? ஒரு எளிமையான கருத்தை அன்னை நமக்கெல்லாம் கூறுகின்றார்கள். இது எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எத்தகைய உள்ளத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதுமே நீங்கள் குழந்தை உள்ளத்தில் இருங்கள் என்றும் அன்னை கூறுகின்றார்கள். ஒன் மஸ்ட் பி எ சைல்ட் ஆல் ஒன்ஸ் லைஃப் என்று கூறுகின்றார்கள். எவ்வளவு காலத்திற்கு நீங்க இந்த உள்ளத்துடன் இருக்க முடியுமோ அவ்வளவு காலத்திற்கு நீங்கள் அந்த குழந்தை உள்ளத்துடன் இருங்கள் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை ஒருவர் குழந்தை உள்ளத்துடன் இருக்கும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சியை எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார். அதனால்தான் நாம் மிகப்பெரிய ஞானிகளை பார்க்க செல்கின்றோம்.
ஞானிகள், சித்த புருஷர்கள் இவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தையை போன்று அவர்களுடைய நடைமுறை பாவனைகள் இருக்கும். குழந்தையை போன்று சிரிப்பார்கள். இதெல்லாம் என்ன காரணம் என்றால், அந்த குழந்தைக்கு ஏன் குழந்தையை போல இருங்கள் என்று அன்னை கோருகின்றார்கள்? அதற்கு ஏதாவது பின்னாடி காரணம் இருக்கின்றதா என்று பார்த்தால், குழந்தைகளிடம்தான் எது மேலோங்கி இருக்கின்றது? அந்த சைத்திய உணர்வு, அந்த சைத்திய உணர்வு தன்னுடைய ஆண்மனை சார்ந்து இருக்கும் அந்த சைத்திய உணர்வு யாரிடம் மேலோங்கி இருக்கின்றது என்றால் குழந்தைகளிடம்தான் மேலோங்கி இருக்கின்றது. அதனால்தான் குழந்தை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கின்றது. நம்மையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய குழந்தை பருவம் அதை எடுத்துக்கொண்டால் எல்லோருக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். எல்லாமே ஹாப்பி சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். எல்லோருக்குமே பார்த்தோம் அப்படின்னா we were all happy when we were children. என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிராணமயத்தை சார்ந்து இருக்கும் மகிழ்ச்சி என்பது தூய்மையான மகிழ்ச்சி அல்ல அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி என்றால் குழந்தைகளுக்கு அந்த பிராணமயம் எப்பொழுது எப்படி இருக்கும்னா பியூரா இருக்கும். அதுல எந்த விதமான கலப்படமும் இருக்காது. அதனால்தான் அந்த குழந்தைகள் அடையக்கூடிய மகிழ்ச்சி என்பது இந்த சைத்திய உணர்வை சார்ந்து இருப்பதால குழந்தைகளுடைய மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே ஒரு தூய்மையானதாக இருக்கும். குழந்தைகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். அது எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, குழந்தைகள் பெரியவர்களாகும் பொழுது அந்த கலப்படம் வந்து விடுகின்றது. அந்த பிராணமயம், அவர்களுடைய மனம், உடல் எல்லாத்தினுடைய கலப்படம் வந்துவிடும் பொழுது அந்த தூய்மை கெட்டு விடுகின்றது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை இழந்து விடுகின்றோம். நம்முடைய இயல்பையே எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய இயல்பு எப்படி சூரிய ஒளியினுடைய இயல்பு என்ன? வெப்பம், ஒளி, இதுதான் அதனுடைய இயல்பு. அதே போல் நம்முடைய இயல்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்முடைய இயல்பு. ஆனால் நாம் என்ன காரணம் என்றால், நமக்குள்ளேயே அந்த பரம்பொருள் இருக்கின்றது. அந்த பரம்பொருளுடைய ஒரு அம்சம் என்னவென்றால் ஆனந்தம். நமக்கு இயல்பாகவே அந்த குணம் இருக்கின்றது. இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் இழந்து விடுகின்றோம். இழந்து விட்ட ஒன்றை நாம் வெளியில் தேடுகின்றோம். அதுதான் வித்தியாசம் இங்க. அதனால்தான் இந்த ஆன்மீக மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளேயே நாம் தேடி கண்டறிவது. 2 விஷயம் முக்கியமான விஷயம் ஒருவர் இந்த ஆன்மீக பாதையில் செல்வதற்கு. ஒரு விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே அமைதியாக இருப்பது, அந்த சைலன்ஸ். 2வது இந்த மகிழ்ச்சி என்பது. இந்த மகிழ்ச்சி ஏன் இந்த ஆன்மீகத்தில் கிட்டக்கூடிய மகிழ்ச்சி மிகவும் உயர்வானதாக கருதப்படுகின்றது என்றால், ஒருவர் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு அமைதியாக இருக்கின்றார். அவருடைய ஜீவனினுடைய அனைத்து பாகங்களும் எவ்வாறு இருக்கின்றன? ஒரு அமைதியான நிலையில் இருக்கின்றன. இந்த அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது கிட்டும் மகிழ்ச்சி என்பது மிகவும் உயர்வான மகிழ்ச்சி. அது வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட பன்மடங்கு தரத்தில் உயர்ந்தது. அதை ஒப்பிடவே முடியாது. நமக்கு உள்ளிருந்து நாம் மிகவும் நம்மளுடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்களும் அமைதியாக இருக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு கிட்டக்கூடிய மகிழ்ச்சி என்பது தரத்தில் மிக உயர்ந்தது. அதை எதனிடமும் ஒப்பிட முடியாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் மகிழ்ச்சியையும் அமைதியாக இருப்பதையும் நாம் ஒன்று சேர பார்க்கின்றோம்? எப்படி ஆனந்தம் என்பது ஒரு இறை சார்ந்த ஒரு அம்சமாக இருக்கின்றதோ, பிளிஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைன், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் மகிழ்ச்சி என்று கூறுகின்றோம். அதே போல அமைதியாக இருப்பதும் அந்த சைலன்ஸ், பூரண மௌனம் என்பதும் டிவைன் ஆரிஜின். சைலன்ஸ் எப்பொழுதும் பார்த்தோம்னா, ஸ்ரீ அன்னை கூறுவார்கள், the world was built in silence என்று கூறுவார்கள். சைலன்ஸ் தான் எப்பொழுதுமே அந்த பூரண மௌனம் தான் ஆதி நிலையாக இருப்பது. இறைவனுடைய ஒரு அம்சமாக இருப்பது. நாம் காணக்கூடிய அந்த கூச்சலும் குழப்பமும், அந்த நர்வஸ், அந்த நாய்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட், இது பிற்பாடு ஏற்பட்டது. இந்த நாய்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் என்ன செய்கின்றது? நம்முடைய சக்தியை அது வீணடிக்கின்றது. இட் ட்ரெயின்ஸ் அவர் எனர்ஜி.
அதனால்தான் ட்ரூ ஹாப்பினஸ் வந்து எப்பொழுது நமக்கு கிட்டும் என்றால் ட்ரூ ஹாப்பினஸ் கேன் பி ரியலைஸ்ட் ஒன்லி இன் சைலன்ஸ். உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஒரு ஆன்மீக மையத்திற்கு செல்கின்றோம், அங்கு தியானம் செய்கின்றோம், வழக்கமாக செல்கின்றோம், அங்கு தியானம் செய்கின்றோம். அதன் மூலம் கிட்டக்கூடிய மகிழ்ச்சி மிகவும் உயர்தரமாக இருக்கின்றது. அதே சமயம் ஒரு சோஷியல் ஈவெண்ட் போறோம், ஒரு மேரேஜுக்கு போறோம், இல்ல ஒரு பார்ட்டிக்கு போறோம், அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வெளியில பார்க்கறதுக்கு ஏதோ மகிழ்ச்சி கிட்டுவது போல இருக்கும். ஆனால் அது நிலைத்திருக்காது. ஒரு யூ வில் ஃபீல் ட்ரெயின்ட். ஏதோ அங்கேருந்து வந்த உடனே நம்ம வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஆனா இந்த இது மாதிரி மெடிடேஷன் சென்டர், தியான மையங்கள், சத்சங் அமைப்புகள் இங்கெல்லாம் செல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே வந்து ஒரு நிலையான மகிழ்ச்சியாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். அதனால்தான் சாவித்திரியில் பகவான் எவ்வாறு அந்த பூரண மௌனத்தை வர்ணிக்கின்றார்? In the mind's silence, the transcendent acts. மனம் வந்து பூரண மௌனத்தில் இருக்கும் பொழுதுதான் அங்க பரம்பொருள் செயல்படுகின்றது. இந்த mind's silence, the transcendent acts, and the hushed heart hears the unuttered word. என்ற சாவித்திரி வரிகளை நாம் நினைவு கூறும். ஆகையினால அந்த சைலன்ஸும் ஹாப்பினஸும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் மனதை அமைதிப்படுத்தத்தான் வேண்டும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அது ஒவ்வொருவருக்கும் அந்த வழி என்பது ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக காணப்படுகின்றது. சில நபர்களுக்கு வந்து அந்த தியானத்தல், இல்ல கான்சென்ட்ரேஷன், இல்ல ஆன்மீக நூல்களை வாசித்தல், ஆன்மீக சார்ந்த இசையை கேட்டல், இதன் மூலமாக மனதை அமைதிப்படுத்த முடியும். மனதை அமைதிப்படுத்தும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஒருவருக்கு கிட்டுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இதுதான் அடிப்படை தேவை. இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த நாய்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மை வலுவிழக்க செய்யுமே ஒழிய நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை அது தராது. நாம் பார்த்தோம், இந்த அமைதியாக இருப்பது வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு அடிப்படை தேவை என்பதை பார்த்தோம். இந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்பது என்பது இந்த திறன், இந்த கெப்பாசிட்டி, இது ஒருவருக்கு எவ்வாறு கிட்டுகின்றது? வெளியிலிருந்து கிட்டுகின்றதா? எவர் மூலமாவது அவருக்கு அந்த திறன் வழங்கப்படுகின்றதா? அல்லது ஏதோ ஒரு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்பி இந்த திறன் அவருக்கு கிடைக்கின்றதா என்றால், பகவானும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள்? ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த திறன் வழங்கப்பட்டுள்ளது என்று அன்னையும் பகவானும் கூறுகின்றார்கள். ஈச் ஒன் கேரிஸ் இன் ஹிம்செல்ஃப் த கெப்பாசிட்டி டு பி ஹாப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதுல யாருமே விதிவிலக்கே கிடையாது. எஸ்பெஷலி அன்னை என்ன கோருகின்றார்கள்? இந்த கெப்பாசிட்டி டு பி ஹாப்பி அப்படிங்கிறது எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அன்னை எந்த கான்டெக்ட்ல இதை பத்தி பேசுகின்றார்கள் என்றால், ஆசிரமத்தில் இருப்பவர்கள் சில பேருக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே முணுமுணுத்துக் கொண்டிருப்பவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் காணப்படுவார்கள். அவர்கள் அன்னையிடம் முறையிடுவார்கள், நான் மகிழ்ச்சியாக இல்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, உணவு சரியில்லை, இருப்பிடம் சரியில்லை என்றெல்லாம் கூறுவார்கள். ஆசிரமத்தில் இருப்பவர்கள் என்பவர்கள் ஒரு உயர்வான ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அவர்கள் இவ்வாறு குறை கூறுகின்றார்கள்? இதற்கு அன்னை விளக்கம் கோருகின்றார்கள். அன்னை என்ன கோருகின்றார்கள்?
எல்லோருமே ஆசிரமத்தில் சேரும் பொழுது, ஆசிரமத்தில் மாத்திரமல்ல, எல்லா விதமான ஆன்மீக நாட்டம், ஆன்மீக வழி அதை நாடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏன் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வழியையோ ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தையோ நாடுகின்றார்கள் என்றால், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரேஷன், அந்த சைக்கிக், அவருடைய சைத்திய புருஷன் அந்த இடத்துல மேலோங்கி செயல்பட்டு அதை நாடி செல்ல அவர்களை வலியுறுத்துகின்றது. அதன் பெயரில் ஆசிரமத்தில் செல்கின்றார்கள், ஆன்மீக அமைப்புகளை சேருகின்றார்கள். சேரும்பொழுது மிக உற்சாகத்துடன் சேருகின்றார்கள். பின்பு என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர்களுடைய வழக்கமான சுபாவம் தலை தூக்க ஆரம்பித்து விடுகின்றது. அவர்களுடைய அந்த வைட்டல் அது டாமினன்ட் ஆயிடுது. ஆரம்பத்துல சைக்கிக் டாமினண்டா இருக்கு, அதனால்தான் அவர்கள் ஆர்வமுற்று சேருகின்றார்கள். பின்பு அவர்களுடைய வைட்டல் பிராணமயம் தலை தூக்க ஆரம்பித்து விடுகின்றது, அதனுடைய செயல்பாடு. அதனால்தான் இந்த குறை கூறுதல், மகிழ்ச்சியற்று இருத்தல் என்கின்ற நிலை அவர்களுக்கு உண்டாகின்றது. அதனால்தான் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள், உங்களால் இந்த இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்றால் எங்குமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று அன்னை கோருகின்றார்கள். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சியாக இருக்கும் திறன் ஒவ்வொருவருக்குமே வழங்கப்பட்டுள்ளது. எவ்ரி ஒன் கேரிஸ் இன் ஹிம்செல்ஃப் த கெப்பாசிட்டி டு பி ஹாப்பி. இதை நம்ம வெளியில தேடவே முடியாது. புற அமைப்புகள் என்னதான் ஐடியலாக இருந்தாலும் கூட ஸ்டில் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது. என்ன காரணம் என்றால், நீங்க புறத்தில் இதை தேடவே முடியாது. ரியல் ஹாப்பினஸ் என்பது நமக்கு உள்ளே இருந்து கிடைப்பது. இந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் துக்கப்படணும்னு அவசியமே கிடையாது. forever one can be happy. அதைத்தான் அன்னையும் பகவானும் கோருகின்றார்கள். மேலும் என்ன கோருகின்றார்கள், மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் நாம் மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை நாம் வழங்குகின்றோம் என்றும் கோருகின்றார்கள். இந்த மகிழ்ச்சி என்பது இட் இஸ் அ வைப்ரேஷன். எப்படி அந்த ஆங்கர் என்பது ஒரு வைப்ரேஷனோ, டிப்ரெஷன் ஒரு வைப்ரேஷன். இது எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபீல்டு. நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது அப்படியே பரவுகின்றது, தொற்றி பரவி மற்றவர்களையும் அந்த மகிழ்ச்சிக்கு ஆளாக்குகின்றது. அதனால்தான் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள், நீங்கள் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் நீங்கள் உதவி புரிகின்றீர்கள் என்று கோருகின்றார்கள். இதை நாமே பார்க்கின்றோம். வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில நபர்களை சந்திக்கும் பொழுது காரணம் அற்ற ஒரு காரணம் நம்மளால காரணம் கூற முடியாது, ஆனால் ஒரு மகிழ்ச்சி நமக்கு நம்முள் தோன்றுகின்றது. சில பேரை சந்திக்கும் பொழுது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மன சோர்வு ஏற்படுகின்றது. என்ன காரணம் என்றால், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்கின்ற ஒரு அலை மற்றவர்களையும் பாதிக்கின்றது. அதுதான் உண்மை. அதனால இந்த மகிழ்ச்சி என்பது நம்பர் 1 உள்ளே இருந்து வரக்கூடியது. இரண்டாவது, அது புற அமைப்புகளை சார்ந்து இருப்பது அல்ல. அப்படின்னா இதுக்கு எங்க சோர்ஸ் இருக்கு? உண்மையான மகிழ்ச்சியினுடைய அந்த சோர்ஸ், தோற்றுவாய், மூலம் எங்க உள்ளது? நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது எங்க இருக்கின்றது? அதுதான் அதற்கு என்ன பகவானும் அன்னையும் என்ன கோருகின்றார்கள் என்றால், 3 விஷயங்கள் நம்முள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கின்றன, அதிலிருந்து தோன்றுகின்றது. ஒன்று அன்பு, லவ். இரண்டாவது குதூகலம். மூன்றாவது மகிழ்ச்சி. இந்த குதூகலம், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் என்று சற்று வேறுபடுத்தி கூறுகின்றார்கள் அன்னையும் பகவானும். இது எங்கிருந்து வருகின்றது என்றால், நம்முடைய சைத்திய புருஷன். இதனுடைய ஆரிஜின் சைக்கிக். ஏன் அந்த சைத்திய புருஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன் சைத்திய புருஷன் மகிழ்ச்சியினுடைய தோற்றுவாயாக இருக்கின்றது என்றால், சைத்திய புருஷன் என்பது அந்த இறைவனுடைய ஒரு அம்சம். அவனுடைய ஒரு சிறு பொறிதான் நமக்குள்ளே இருக்கின்றது. அது எங்க இருக்கின்றது? நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் இந்த கருத்தை. அந்த இதயத்தினுடைய பின்புறத்தில் மைய பகுதியில் என்று ஹிருதய குஹா என்று கூறுகின்றார்கள், சோலார் பிளெக்சஸ் என்று கூறுகின்றார்கள். இதயம் என்றால் இந்த பிசிக்கல் ஹார்ட் கிடையாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான இடத்தில், சட்டில் சென்டர், அந்த இடத்துல அந்த சைக்கிக்
எலிமெண்ட் என்று சைத்திய அமைப்பு கூறு என்பது அந்த இடத்தில் தான் இருக்கின்றது. அந்த இடத்துல நம்மளுடைய அதிலிருந்து நாம் இயங்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றுகின்றது. இந்த உண்மையான அன்பு, இந்த மகிழ்ச்சி என்றெல்லாம் அந்த இடத்தில் தான் தோன்றுகின்றது. ஏன் அந்த இடத்தில் தோன்ற வேண்டும் என்றால், நம்முடைய அந்த சைத்திய கூறு என்பது எப்பொழுதுமே தன்னை அந்த பரம்பொருளுடன் அடையாளம் கண்டு இணைந்து இருக்கின்றது. இட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் த டிவைன். டிவைனினுடைய முக்கியமான அம்சம் என்ன? அந்த ஆனந்தம். அதனால்தான் அந்த சைத்திய ஒரு மனிதனுடைய அந்த சைத்திய கூறு, சைத்திய புருஷன் என்பது எப்பொழுதுமே ஆனந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக கருதப்படுகின்றது. பகவான் எப்பொழுதுமே என்ன கூறுகின்றார்? த மேட்டர். மேட்டர் என்பது இந்த சச்சிதானந்தினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ். அதே போல இந்த வாழ்வு, லைஃப் என்பது அந்த சித் சக்தி, அதனுடைய வெளிப்பாடு. அதே போல பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அப்கோர்ஸ் மைண்ட் என்பது அந்த சூப்பர் மைண்டினுடைய வெளிப்பாடு என்று கூறுகின்றார். இந்த சைத்திய புருஷன் என்பது எதனுடைய அந்த இறையம்சத்தி? இங்கு காணப்படும் எல்லாமே இறையம்சத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். நம்முடைய சைத்திய புருஷன் எதனுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றது? அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றது. அதனால்தான் எப்பொழுதுமே அந்த சைத்திய புருஷனில் இருந்துதான் தோன்றுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பது. இந்த உள்ளிருக்கும் இந்த சைத்திய புருஷன்ல என்ன காணப்படுகின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு அமைதி, ஒரு இன்னர் பீஸ், ஒரு மகிழ்ச்சி. அங்க மேலும் நாம் எதை காண்கின்றோம்? அங்குதான் அந்த தெய்வீக அன்னையினுடைய சாநித்தியத்தை அந்த சைத்திய புருஷனில் தான் காண்கின்றோம். இந்த நியர்னஸ் டு த மதர், த பிரசன்ஸ் ஆஃப் த மதர் எங்கு நாம் உணர்கின்றோம்? நம்மளுடைய சைத்திய புருஷன். ஏனென்றால் அதனால்தான் அதிலிருந்து தோன்றக்கூடிய மகிழ்ச்சி என்பதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கின்றது, நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு ஒருவர் தன்னை உள்முகமாக அந்த இடத்தில் தன்னுடைய உணர்வு நிலையை அங்கு நிலைநிறுத்தி செயல்படுகின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த ஆழமான மகிழ்ச்சியை ஒருவர் உணர முடியும். இந்த சைக்கிக் ஹாப்பினஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த சைக்கிக் ஹாப்பினஸ் என்பது அந்த இடத்திலிருந்து தோன்றுவது எப்பொழுதுமே ஒரு நம்மால் விவரிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்து அந்த இடத்தில் வெளிப்படுவது. ஆனால் இதை எளிமையாக எளிதாக ஒருவருக்கு கிட்டிவிடுமா என்றால், அதுக்கு என்ன கூறுகின்றார்கள் அன்னையும் பகவானும்? ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னா, நாம் எல்லோருமே நம்மளுடைய உடல், மனம், வாழ்வு என்கின்ற அந்த புற சாதனங்களிலிருந்து தான் செயல்படுகின்றோம். எல்லோருமே அந்த நிலையிலிருந்து தான் செயல்படுகின்றோம். இதுல நாம் இந்த புற விஷயங்களை நாம் மெல்ல 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 அந்த சைத்திய அமைப்பினுடைய அதை ஒட்டி செயல்பட நாம் பழக்கும் பொழுது, அது பயிற்சியின் மூலமாகத்தான் ஒருவருக்கு ஏற்படும். எல்லாமே அதற்குத்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? we have to ஸ்டெப் பேக். நிறைய பயிற்சிகளை அன்னை கூறியுள்ளார்கள். எப்படி ஒருவர் அகத்தில் இருந்து வாழ்வது, இந்த புற விஷயங்களால் எவ்வாறு பாதிக்கப்படாமல் அகத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள்வது, நம்மளுடைய மனம், உடல், நம்மளுடைய பிராணமயம் எல்லாமே அகத்தை சார்ந்து செயல்பட எவ்வாறு பழக்குவது என்பதற்கு பகவானும் அன்னையும் நிறைய பயிற்சிகளை நமக்கெல்லாம் வழங்கியுள்ளார்கள். அவ்வாறு ஒருவர் அந்த அகத்தில் இருந்து வாழ பழகி கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய புற விஷயங்கள், மைண்ட், அந்த வைட்டல், இது எல்லாமே மெல்ல 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 மாறுகின்றது. இவை அனைத்துமே அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனை அதற்கு இணங்கி செயல்பட ஆரம்பிக்கின்றன. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மனம் அதனுடைய போக்கிற்கு செயல்படுகின்றது. நம்முடைய பிராணமயம் அதனுடைய ஆசைகள், கோரிக்கைகள் அதன் அடிப்படையில் செயல்படுகின்றது. உடல் அதனுடைய தேவைக்கேற்ப செயல்படுகின்றது. ஆனால் மெல்ல மெல்ல நாம் நம்முடைய உள்முகமாக வாழ துவங்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இவை மூன்றுமே நம்முடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனுக்கு இணங்கி செயல்பட ஆரம்பிக்கின்றன. அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால்,
இயற்கையாகவே நமக்கு அந்த உள்ளிருந்து கிட்டும் மகிழ்ச்சி, அமைதி, இவை இரண்டுமே நமக்கு கிட்டுகின்றது. ஏனென்றால் நமக்கு பார்த்தோம், இந்த சைத்திய புருஷனில் தான் நாம் அந்த டிவைன் பிரசன்ஸ், இறை சாநித்தியை உணர்கின்றோம். அன்னையினுடைய சாநித்தியத்தை அந்த இடத்தில் தான் உணர்கின்றோம். அன்னையிடம் கேட்கின்றார்கள், ஒருவருக்கு அந்த இறை சாநித்தியம் என்பது அவருக்குள்ளேயே இருக்கின்றதே, என்ன காரணத்தினால ஒருவருக்கு அதை அடைய முடிவதில்லை, அந்த சாநித்தியத்தை என்ன காரணத்தினால் ஒருவருக்கு உணர முடிவதில்லை? நமக்கு எல்லோருமே அறிகின்றோம், படிக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம், மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எவ்ரிடே நாம் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், எல்லாம் ஸ்ரீ அன்னையா ரவீந்தருடைய எழுத்துக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரூபத்தில் நாம் படித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த விஷயம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ளதான் உள்ளேயே இருக்கின்றது, அந்த சைத்திய புருஷன் இருக்கின்றது, டிவைன் பிரசன்ஸ், அந்த இறை சாநித்தியம் நமக்குள்ளேயே இருக்கின்றது என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் அது ஏன் நம்மால உணர முடியல? ஒன்று அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வது, அது வேற விஷயம், அது வெறும் மென்டல் நாலேஜ். இரண்டாவது, அனுபவபூர்வமாக அதை அனுபவிப்பது, எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ஏன் எக்ஸ்பீரியன்ஷியலா ஒன்றைய அனுபவபூர்வமாக அடையும் பொழுதுதான் அது உண்மையிலேயே ஒரு சித்தியாக அது மாறுகின்றது, அதுதான் ரியலைசேஷனாக மாறுகின்றது. ஏன் நம்மால் அடைய முடியவில்லை? இந்த கேள்வியை அன்னையிடம் கேட்கின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்? எல்லோருக்குமே அந்த இரண்டு விதமான உணர்வு நிலைகளில் நாம் வாழ்கின்றோம். ஒன்று நம்ம அவுட்டர் கான்சியஸ்னஸ், சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். மற்றொன்று நம்மளுடைய ஜீவன்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பகுதிகளாக இருக்கின்றது. ஒன்று நம்மளுடைய அவுட்டர் கான்சியஸ்னஸ், சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், மேலிருந்து செயல்படக்கூடிய உணர்வு நிலை. பெரும்பாலான மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த மேலிருந்து செயல்படும் உணர்வு நிலையில் தான் செயல்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இதையும் தாண்டி உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்பது குறித்த அறியாமை, பெரும்பாலானோர் அது குறித்த அறியாமையில் தான் இருக்கின்றார்கள். அதனால்தான் பெரும்பாலானோர் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், மேற்புறத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையில் இருந்து தான் செயல்படுகின்றார்கள். அதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர்களுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கும் அவர்களுடைய உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த சைத்திய உணர்வு நிலை, சைக்கிக் கான்சியஸ்னஸ், இதற்கும் இடையில் அந்த தொடர்பு என்பது இல்லாமலே இருக்கின்றது. இந்த தொடர்பு இல்லாமல் இருப்பதனால்தான் நமக்கு அந்த இறை சாநித்தியத்தை உணர முடிவதில்லை. ஸோ இந்த சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னா, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. உறவுணர்வு நிலையில் இருக்கும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய உணர்வு நிலைக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் இவ்வளவும் சாத்தியமாகும். ஏன் பகவான் அன்னையும் கூறுகின்றார்கள், இந்த சைத்திய மகிழ்ச்சி, சைக்கிக் ஹாப்பினஸ், இது நம்மளுடைய பிராணமயத்தை சார்ந்த மகிழ்ச்சி, வைட்டல் ஜாய். வைட்டல் ஜாய் என்பது நமக்கு வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் கிடைக்குது. அதுக்கும் இந்த சைக்கிக் ஹாப்பினஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அது வித்தியாசப்படுகின்றது என்றால், இந்த சைக்கிக் ஹாப்பினஸ் என்பது எதில் இருந்து வருகின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த இன்னர் பீஸ், இந்த இன்னர் ஜாய், இந்த அமைப்பில் இருந்து வருகின்றது. இரண்டாவது, இந்த பிராணமயத்தை சார்ந்த மகிழ்ச்சி என்பது இரண்டு நிலைகளில் அது காணப்படுகின்றது. ஒருபுறம் பிராணமயத்தில் இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், மறுபுறம் ஒரு ஏமாற்றம் ஏற்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? நாம் துக்கமாக இருக்கின்றோம். சோ இந்த மாறி மாறி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதுதான் நம்முடைய பிராணமயத்தை சார்ந்த மகிழ்ச்சி என்பது. எப்பொழுதுமே நிலையான மகிழ்ச்சி கிடையாது, மாறி மாறி இருக்கின்றது. ஆனால் இந்த சைக்கிக் ஹாப்பினஸ் அது நிலையான மகிழ்ச்சி, எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது என்றால் சைக்கிக் ஹாப்பினஸ். அதனால்தான் இது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்று இங்கு கூறப்படுகின்றது.
இந்த ஒருவருக்கு வந்து மேலும் மேலும் அவருடைய புற உணர்வு நிலையில் இருந்து தம்முடைய சைத்திய உணர்வு நிலையில் வாழ வாழும் பயிற்சியில் ஒருவர் ஈடுபடும் பொழுது இது வந்து ஒரு நாளில் சாத்தியம் அல்ல. இதை புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லோருமே என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இது வந்து இந்த ஒரு நாளில் சாத்தியம் அல்ல. மெல்ல 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 நம்மளுடைய பயிற்சியின் மூலமாகத்தான் இது கிட்டும். மெல்ல மெல்ல நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த சைத்திய நிலையிலிருந்து செயல்படுதல் என்கின்ற நிலையில் மெல்ல மெல்ல நாம் அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அன்ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அற்ற நிலை என்பது மெல்ல மெல்ல மறைந்து விடும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒருவருக்கு வந்து அன்ஹாப்பினஸ், மகிழ்ச்சியற்ற நிலை மறைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி என்னவென்றால் அவர் உள்ளிருந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் அன்னையும் பகவானும் வலியுறுத்துகின்றார்கள். ஏனென்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற மாதிரி அந்த உணர்ச்சிகள் இதெல்லாமே வைட்டல்ல இருந்து வரக்கூடிய நிலைகள். அது வந்து சைக்கிக்ல இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் அல்ல. எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிகள், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆரிஜின் வந்து வைட்டல், பிராணமயத்தில் இருந்து இருப்பது. எப்பொழுது நம்முடைய ஆசைகள், நம்மளுடைய தேவைகள் இதெல்லாம். ஆனா சைத்திய புருஷனில் இருந்து வருவது எப்பொழுதுமே ஆனந்தம் தான். அதனால்தான் வந்து அந்த இடத்துல வந்து அன்ஹாப்பினஸ், மகிழ்ச்சியற்ற நிலை என்கின்ற ஒரு நிலையே அதை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அது மறைந்து விடும். இறுதியாக பகவானும் அன்னையும் கூறுவது ஒரே கருத்து என்னவென்றால், நம்ம தான் அந்த ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கொண்டால் நம் நிறைய வெளிப்புறத்தில் இருந்து தொடர்புகள் நமக்கு ஏற்படுத்துகின்றன. அது தவிர்க்க முடியாது. இப்போ ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்கின்றோம் என்றால் வெளி உலகத்துடன் ஏற்படக்கூடிய தொடர்பு என்பது தவிர்க்கவே முடியாது. அது நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்ம வந்து வாழ்க்கை என்று சாதாரண வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால் நாம் நிச்சயமாக மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கின்றது. நிறைய விஷயங்களை நாம் எதிர்கொள்கின்றோம், நிறைய சவால்களை எதிர்கொள்கின்றோம். நிச்சயமாக அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரும். மெல்ல மெல்ல எதை பழகிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்றால், வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லுதல் அல்ல சொல்யூஷன், அது அல்ல. என்ன இங்க அன்னையும் பகவானும் கூறுகின்றார்கள் என்றால், இதெல்லாம் இருந்தாலும் கூட இதனால் பாதிக்கப்படாத நிலையை நம்ம வந்து ஒரு ஸ்திரமாக நம்முள் ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் நமக்கு வேணுமே ஒழிய வாழ்வில் இருந்து விலகி செல்லுதல் முடியாது. இதற்கு ஒரே வழி என்னன்னா அப்படிங்கன்னா, ஒன் ஷுட் லிவ் வித்தின். ஒவ்வொருவருமே பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துதான் அவர்கள் வாழ வேண்டும். டு லிவ் வித்தின், அது ஒன்றுதான். வெளியில இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் லிவிங் இல்லாம உள்ளிருந்து வாழ பழகும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த வெளி தொடர்புகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அமைதியும் சரி, மகிழ்ச்சியும் சரி ஸ்டேபிளா இருக்கும், நிலையாக இருக்கும். இதற்கு ஒரே வழி அதுதான். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், நீங்கள் அந்த அன்னையினுடைய சாநித்தியத்தை உங்களுக்குள்ளேயே நிலைபெற செய்யுங்கள். அன்னையினுடைய சாநித்தியம் உங்களுக்குள்ள இருக்கு. அதிலிருந்து நாம் அதை வந்து ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதிலேயே நம்ம ஸ்திரமாக பற்றுக்கொண்டு வாழும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே இருக்கின்றது. அந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மை பாதிக்காது என்று கூறுகின்றார். அதனால இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன். ஆல்வேஸ் ஃபீல் த மதர்ஸ் பிரசன்ஸ் வித் இன் யூ அப்படிங்கிறார். இதுல எது முக்கியம் அப்படின்னா, அந்த இன்னர் நியர்னஸ் தான் முக்கியம். பிசிக்கல் நியர்னஸோட இன்னர் நியர்னஸ் தான் முக்கியம். ஸ்ரீ அன்னை வந்து இருக்கும் பொழுது, அவர்களுடைய ஸ்தூல உடலில் இருக்கும்போது நிறைய பேர்கள் அவருடன் நெருங்கி இருந்தார்கள். நிறைய பேர் வந்து அவங்க அது மாதிரி நெருக்கமாக இருக்க முடியவில்லை. வெவ்வேறு பணிகளில் இருந்தார்கள், தொலைவில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களெல்லாம் முறையிடுகின்றார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடமே முறையிடுகின்றார்கள், அன்னையினிடமும் முறையிடுகின்றார்கள். எங்களால் தங்களுடன் நெருக்கமாக இருக்க முடிவதில்லையே, எவ்வாறு தங்களுடைய சாநித்தியத்தை நாங்கள் அனுபவிப்பது என்று கேட்கின்றார்கள். இதற்கு ஸ்ரீ அன்னையும் சரி பகவானும் சரி என்ன பதில் கூறினார்கள் என்றால், அன்னையினுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லை.
என்றுதான் கூறுகின்றார்கள். அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கிருந்தாலும் அன்னையினுடைய சாநித்தியத்தை உங்களுக்கு உள்ளேயே அந்த இன்னர் நியர்னஸ், அதுதான் முக்கியம். இன்னர் நியர்னஸ் தான் முக்கியமே ஒழிய புறத்தில் நியர்னஸ் என்பது அவசியமில்லை என்று அன்னை ஸ்தூல உடலில் இருக்கும் பொழுதே இதுதான் அனைவருக்கும் வலியுறுத்தப்பட்டது. தற்பொழுது அன்னையினுடைய அந்த பிரசன்ஸ் என்பது எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதனால்தான் அன்னையினுடைய பிரசன்ஸை நம்ம எங்கேயும் எல்லா இடத்துலையும் அனுபவிக்க முடியும். நமக்கு உள்ளேயே தான் நமக்கு அந்த அதை நமக்கு உள்ளேயே அந்த சாநித்தியத்தை உணரவும் அறியவும் நம்மை நாமே பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதிலிருந்து செயல்படும் பொழுதுதான் நாம் இங்க பேசக்கூடிய அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு நிலையான அம்சங்களாக நாம் அனுபவிக்க முடியும். இதற்கு ஒரே வழி என்னவென்றால் நாம் என்றைக்குமே அன்னைக்கு திறவாக இருப்பது. இது அடிப்படை. நம்ம எல்லாரும் பார்த்தோம், உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் எல்லாம் பார்த்தோம். நம்ம சைத்திய புருஷன், அதிலிருந்து தான் மகிழ்ச்சி வருகின்றது என்றெல்லாம் பார்த்தோம். இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன தேவைப்படுகின்றது என்றால் ஸ்ரீ அன்னைக்கு திறவாக இருப்பது. இதற்கும் அடிப்படையாக ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள், நீ எனக்கு திறவாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை என்னவென்றால் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டு ரிமைன் ஓப்பன் டு த மதர் இஸ் டு ஆல்வேஸ் டு ரிமைன் ஹாப்பி என்று அன்னை கூறுகின்றார்கள். எனக்கு நீ திறவாக இருக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களா இருக்கும், 3 அம்சங்களை உன்னுள் நீ கொண்டிருக்கும் பொழுதுதான் நீ எனக்கு திறவாக இருக்க முடியும் என்றும் அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. எதுவுமே ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. இதுல நமக்கு முக்கியமான கருத்துக்களை பகவான் நமக்கு வழங்கியுள்ளார். ஏன் நமக்கு அந்த அன்னையினுடைய சாநித்தியம், நெருக்கம் என்பது மகிழ்ச்சியை தருகின்றது, அன்னையினுடைய எந்த அம்சம் நமக்கு இந்த மகிழ்ச்சியை தருகின்றது என்று நாம் பார்த்தோம். அன்னையினுடைய சாநித்தியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சாநித்தியத்தை நாம் உணரும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அது ஒரு மகிழ்ச்சியினுடைய ஊற்றாக இருக்கின்றது என்றெல்லாம் பார்த்தோம். அன்னையினுடைய எந்த அம்சம் இந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது என்றால் அன்னையினுடைய மகாலட்சுமி அம்சம். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், டு பி க்ளோஸ் டு மகாலட்சுமி இஸ் a profound happiness என்று கூறுகின்றார். மிகவும் ஆழமான மகிழ்ச்சி எதுவென்றால் அன்னையினுடன் நெருக்கமாக இருப்பது, அன்னையினுடைய மகாலட்சுமி அம்சத்திற்கு நெருக்கமாக இருப்பது. மகேஸ்வரி அம்சம் என்பது அது ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இறை சக்தியாக காணப்படுகின்றது. ஆனால் நெருக்கமாக இருந்து நம்முள் இருந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு இனிமையுடன் செயல்படக்கூடிய அம்சம் எதுவென்றால் மகாலட்சுமி அம்சம் தான். ஆகையினால்தான் டு பி க்ளோஸ் டு ஹர் இஸ் a profound happiness என்று பகவான் தன்னுடைய த மதர் புக்ல கூறுகின்றார். சரி, பார்த்தோம், அன்னையினுடைய மகாலட்சுமி அம்சத்தை ஒருவர் அதற்கு நெருக்கமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று பார்த்தோம். அதற்கு அடிப்படை தேவைகள் என்ன? அன்னையினுடைய மகாலட்சுமி அம்சத்தை ஒருவர் அதற்கு நெருக்கமாக, அதற்கு திறவாக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருவர் எவ்வாறு தன்னை தயார்படுத்திக் கொள்வது? இதற்கும் பகவான் அதற்கான ஒரு மனிதனுக்கு தேவையான எதையெல்லாம் அவன் தவிர்க்க வேண்டும் என்றும் பகவான் கூறியுள்ளார். என்ன கூறுகின்றார்? எவையெல்லாம் அவலட்சணமாக இருக்கின்றதோ, எவையெல்லாம் ஒரு அருவருப்பாகவும் அவலட்சணமானதாகவும் எவையெல்லாம் மிகவும் ஒரு வன்மைத்தனத்தை கூடியதாகவும் இருக்கின்றதோ, இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அவளுடைய சாநித்தியத்தை அது விலகச் செய்யும் என்று கூறுகின்றார். ஆல் தட் இஸ் அக்லி அண்ட் மீன் அண்ட் பேஸ், all that is poor and sordid and squalid, all that is brutal and coarse repels her advent என்று பகவான் கூறுகின்றார். அதே போல எங்கெல்லாம் அன்பு இல்லையோ, எங்கெல்லாம் அழகு இல்லையோ அங்க மகாலட்சுமி அவதரிக்க மாட்டாள் என்று கூறுகின்றார். அதே போல
எங்கெல்லாம் மனிதனுடைய உணர்ச்சி உருத்திருந்த நிலையில் கீழான அம்சங்களுடன் இணைந்து காணப்படுகின்றதோ அங்கும் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் என்று பகவான் கூறுகின்றார். அதே போல எங்கெல்லாம் மனிதனுடைய அந்த இதயங்களில் சுயநலம் இருக்கின்றதோ, வெறுப்பு இருக்கின்றதோ, பொறாமை இருக்கின்றதோ, தீய எண்ணங்கள் இருக்கின்றதோ, வன்ம உணர்ச்சி இருக்கின்றதோ, பேராசை இருக்கின்றதோ, இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் மகாலட்சுமியினுடைய சாநித்தியத்தை இவை இந்த குணங்கள் எல்லாமே விலகச் செய்யும் என்று பகவான் கூறுகின்றான். ஆகையினால நமக்கு மகாலட்சுமி ஆஸ்பெக்ட் தான் உண்மையிலே மகிழ்ச்சியை தரும். அன்னைக்கு திறவாக இருக்க வேண்டும். அன்னையினுடைய மகாலட்சுமி ஆஸ்பெக்ட் அம்சம்தான் நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தரும் என்றால் இத்தகைய குணங்களை நாம் நம்மிலிருந்து விலக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பகவான் என்ன கோருகின்றார்? நம் அன்னைக்கு திறவாக இருக்கும் பொழுது இந்த மேல் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி நம்முள் இரக்கம் கொள்கின்றது. எப்பொழுதுமே பகவானினுடைய யோகத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒன்று நம் உள்ளிருந்தே அந்த இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனுடன் தொடர்பு கொண்டு இறை சக்தியுடன் தொடர்பு கொள்ளுதல். அடுத்தது அன்னைக்கு திறவாக இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? மேலிருந்தும் அந்த சக்தி நம்முள் இரக்கம் கொள்கின்றது, அந்த டிசென்ட். அதுவும் என்ன செய்கின்றது? நமக்கு உள்ளே நமக்கு மகிழ்ச்சி, அமைதி அனைத்தையுமே நமக்கு தருகின்றது. 1 minute. ஆகையினால் இந்த அன்னைக்கு திறவாக இருப்பதன் மூலமும் நமக்கு இத்தகைய அம்சங்களை எல்லாம் நம்மை சேர்ந்து அடைகின்றன. முக்கியமாக எவரெல்லாம் ஸ்ரீ அன்னைக்கு கருவியாக தன்னை உட்படுத்திக் கொண்டு செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான நிலை கிட்டும் என்று பகவான் கூறுகின்றார். அதுதான் மிகவும் மகிழ்ச்சியான நிலை என்று கூறுகின்றார். இப்போ ஆசிரமத்திலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் கொடுத்தார்கள். யாருக்குமே எப்பொழுதுமே தியானித்து கொண்டோ ஒரு மௌனத்திலோ இருப்பது அல்ல. எல்லோருமே வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். ஆசிரமத்திலும் சரி, ஆரோவிலும் சரி, நிறைய பேர் அன்னைக்கு சேவை செய்ய வேண்டும், அன்னையினுடைய வேலையை செய்ய வேண்டும், தங்களை கருவியாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் எல்லோருமே செயல்பட்டார்கள். அவ்வாறு செயல்படும் பொழுது ஒருவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிட்டும் என்று பகவான் கூறுகின்றார். To be an instrument of the divine will is the happiest condition என்று பகவான் கூறுகின்றார். இதுல என்ன காரணம் அப்படின்னா, இதுல பகவான் 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார். ஒன்று, நம்ம ஒரு காரியத்தை செய்கின்றோம், ஒரு அன்னையினுடைய காரியம். ஆசிரமத்தில் இருப்பவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரமத்தில் அன்னையினுடைய பணிகளில் இருக்கின்றார்கள். வெளியில் இருக்கிறவங்க வெவ்வேறு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். எப்பொழுதுமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்துக்கணும். அதுல இப்போ எல்லாருமே ஆசிரமத்தில் சேர்ந்து அன்னைக்கு பணி செய்வது என்பது கடினம். ஆகையினால அவங்கவுங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற சென்டர்ஸ், ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்டர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அன்னையினுடைய வேலைகள் நிறைய இடத்துல பணிகள் நடக்கின்றன. அந்த இடத்துல இந்த பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டு சேவை புரிவது என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதிதான் செயல்படணும். அதுல பகவான் 3 நிலைகளை கோருகின்றார். ஒன்று ஆரம்பத்தில் செயல்புரிவது. அது நமக்கு நாம் செயல்படுகின்றோம் என்கின்ற உணர்வு இருந்தாலும் கூட, ஏன்னா அங்க நாம் செயல்படுகின்றோம் என்கின்ற உணர்வு மேலோங்கி இருக்கும். இருந்தாலும் நீ என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? அன்னைக்காக நாம் அன்னையினுடைய காரியத்துக்காக நாம் செயல்படுகின்றோம் என்கின்ற ரீதியில் செயல்படுவது. இரண்டாவது, அன்னையினுடைய கருவியாக செயல்படுவது. இது அதற்கு அடுத்த நிலை. இந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லா இயக்கங்களுமே அந்த அன்னையினால் உன்னுள் தோற்றுவிக்கப்படும். அனைத்து சக்தி, எதை செய்ய வேண்டும் என்கின்ற சங்கல்பம் எல்லாமே அன்னையினால் தோற்றுவிக்கப்பட்டு நீ வெறும் கருவியாகத்தான் செயல்படுவாய்.
இந்த நிலையில என்ன நடைபெறும் என்றால், உனக்கும் அந்த ஸ்ரீ அன்னைக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு ஏற்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுவும் ஸ்ரீ அன்னை புத்தகத்தில் தான் வருகின்றது. இந்த இந்த சார்ந்து இருத்தல், அன்னையை சார்ந்து இருந்து அன்னையினுடைய கருவியாக செயல்பட்டு இருத்தல் என்பது, இந்த நிலையை பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? There can be no more happy condition than this union and dependence அப்படிங்கிறார். இதை விட ஒரு சிறந்த நிலை இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஒருவர் தன்னை அன்னையினுடைய கருவியாக தான் செயல்பட்டு அந்த அன்னைக்கு இணங்கி அன்னையினுடைய கருவியாக மட்டுமே செயல்படும் பொழுது இந்த நிலைதான் மிகவும் உயர்ந்த நிலை என்று கூறுகின்றார். There can be no more happy condition than this union and dependence என்று பகவான் கூறுகின்றார். ஆகையினால் அன்னையினுடைய கருவியாக செயல்படும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி இயற்கையாகவே கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு அடுத்த நிலை பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு நாம் பூரணமாக சமர்ப்பித்துக் கொள்வது. இதுல எப்படின்னா, டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் த மதர். இதுல வேற எதுவுமே நமக்கு என்றே அந்த விருப்ப தேர்வுகள் இருக்கக்கூடாது. நமக்கு ப்ரிஃபரன்சஸே கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட் ரிலையன்ஸ் ஆன் த மதர், சரண்டர். இந்த சரண்டர் என்ன நடைபெறுகின்றது என்றால், பூரணமாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அங்க அன்னை என்ன நினைக்கின்றார்களோ அதைத்தான் நாம் செய்கின்றோம். அன்னைக்கு பரிபூர்ணமாக சமர்ப்பித்து விட்டு நாம் செயல்படுகின்றோம். வெளியில ஏற்படும் விளைவுகள் அதனால் நாம் பாதிக்கப்படுவதே கிடையாது. மற்றவர்கள் என்ன கூறுகின்றார்கள், மற்றவர்கள் நம்மை புகழ்ச்சியாக பேசுகின்றார்களா, இல்லை நம்மை பற்றி அவதூறு பேசுகின்றார்களா, இது பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா அங்க நம்ம டோட்டலா அன்னைக்கு சமர்ப்பணத்துடன் செயல்படுகின்றோம். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எது குறித்தும் நாம் கவலைப்படுவதில்லை. புற விஷயங்கள் எது குறித்தும் நாம் கவலைப்படுவது இல்லை. எதுவுமே நம்மை பாதிக்காது. இது கம்ப்ளீட் ஸ்டேட். இது ஃபுல் ப்ரூஃப் ஸ்டேட். அல்டிமேட் ஸ்டேட் எது அப்படின்னா டோட்டல் சரண்டர். இந்த டோட்டல் சரண்டர்ல தான் ஒருத்தருக்கு பூரணமான ஹாப்பினஸ் கிடைக்கும். கம்ப்ளீட் ரிலையன்ஸ் ஆஃப் த மதர். இது ஒரு அமைதியான ஒரு பூரண அமைதியை கொடுக்கும். எதனாலும் பாதிக்கப்படாது. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறாங்க, மதர் எப்படி செய்யணுங்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, மகிழ்ச்சியுடன் செய்யக்கூடிய சமர்ப்பணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சியுடன் செய்யக்கூடிய ஒரு சமர்ப்பணமாக இது இருத்தல் வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதற்கான எப்படி ஒரு மகிழ்ச்சியுடன் தன்னை சமர்ப்பணம் செய்வது என்ற கேள்வியும் அன்னையிடம் கேட்கின்றார்கள். அதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள், நீங்கள் முதலில் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இட் ஷுட் பி சின்சியர். நீங்க சின்சியரா நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி ஹாப்பி அப்படிங்கிறாங்க. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி நம்ம நம்மளுடைய சமர்ப்பணத்தை மகிழ்ச்சியுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றால், அதற்கு ஆரம்ப தேவை, அடிப்படை தேவை என்னவென்றால், ஒருவர் நேர்மையாக இருத்தல் வேண்டும். இட் ஷுட் பி எ சின்சியர் சரண்டர். நம்ம சின்சியரா சரண்டர் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சியுடன் இருப்போம். தென் இட் பிகம்ஸ் அ கிளாட் சரண்டர். இதனுடைய ரிவர்ஸ் இதனுடைய ரிவர்ஸ் ஸ்டேட்டையும் அன்னை கோருகின்றார்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக சமர்ப்பணம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நீங்கள் நேர்மையாக இல்லை என்று அர்த்தம் என்று கூறுகின்றார்கள். ஸோ இது ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று கலந்தது. நாம் நம்முடைய சமர்ப்பணம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியான சமர்ப்பணமாக இருக்க வேண்டும் என்றால் நேர்மையான சமர்ப்பணமாக இருக்கணும். நேர்மையான சமர்ப்பணம் என்றால் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா மதருக்கே செய்யறது. ஒரு புறம் மதருக்கு சமர்ப்பணம் செய்யணும்னு நினைக்கிறோம், இன்னொரு புறம் என்னுடைய வைட்டல் வேற ஒன்று சொல்லுது, நோ எனக்கு இது வேணும், என்னுடைய மைண்ட் வேற ஒன்று சொல்லுது, என்னுடைய உடல் வேற ஒன்று சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஜீவன்ல வெவ்வேறு பக்கத்தில் நான் இழுக்கப்படுகின்றேன். அது நேர்மையான சமர்ப்பணம் கிடையாது. என்னுடைய ஜீவன்ல எல்லா விஷயமும் ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைந்து சமர்ப்பணம் செய்யும் பொழுதுதான் அது இட் பிகம்ஸ் a சின்சியர் சரண்டர். இந்த சின்சியர் சரண்டர்னு ஒருத்தர் செய்யும் பொழுது அவர் ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சியா இருக்கின்றார்.
மகிழ்ச்சியாக இந்த சமர்ப்பணம் இல்லை என்றால் நீங்க நேர்மையாக இல்லை என்று பொருள் என்று அன்னை கோருகின்றார்கள். இதை அன்னை என்ன கோருகின்றார்கள், ஏன்னா அப்படி நீங்க ஏன் நேர்மையா இல்லை அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன்ல ஏதோ ஒரு பகுதி உங்களை வெவ்வேறு பக்கங்களில் இழுக்கின்றது. நீங்கள் ஒருபுறம் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை என்று நினைக்கின்றீர்கள், மறுபுறம் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் உங்களை வெவ்வேறு பக்கம் இழுக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சமர்ப்பணம் நேர்மையான சமர்ப்பணம் இல்லை. அந்த சமர்ப்பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது என்று அன்னை கோருகின்றார்கள். இதைத்தான் மீண்டும் மீண்டும் அன்னை கோருகின்றார்கள். ஒருவருக்கு அந்த பூரணமாக அந்த சமர்ப்பணம் இருக்கும் பொழுது, அந்த ஆர்வம் பூரணமாக இருக்கும்போது நிச்சயமாக அது ஒருவருக்கு மகிழ்ச்சியைத்தான் தரும் என்று கோருகின்றார்கள். மேலும் அன்னை என்ன கோருகின்றார்கள், 2 விஷயத்தை கோருகின்றார்கள். இறுதியாக பகவான் அன்னை என்ன கோருகின்றார்கள், எப்பொழுதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியற்று இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கூறிக்கொள்ளலாம், நான் நேர்மையாக இல்லை, ஐ ஃபீல் அன்ஹாப்பி என்று நாம் கூறும் பொழுது அதனுடனே வரக்கூடிய அடுத்த வாக்கியம் என்னவென்றால், ஐ எம் நாட் சின்சியர் என்ற கருத்தை அன்னை கோருகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கின்றீர்களோ அப்படின்னு என்ன அர்த்தம், யூ ஆர் நாட் சின்சியர்னு அர்த்தம். when you are sincere you are totally surrendered to the mother. அப்ப சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்று அன்னை கோருகின்றார்கள். முக்கியமான இன்னொரு கருத்தையும் அன்னை கோருகின்றார்கள். ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எப்பொழுதுமே எது ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால், எப்பொழுதுமே தன்னை முன்னேற்ற பாதையில் புதிய புதிய விஷயங்களை ஆர்வத்துடன் புதிய புதிய விஷயங்களை செய்யும் பொழுது அவர் உண்மையிலே மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார் என்று அன்னை கோருகின்றார்கள். நம்மிடம் ஒரு குறை இருக்கின்றது, அந்த குறையை வெல்வதற்காக மீண்டும் மீண்டும் முயற்சிக்கின்றோம், அந்த முயற்சி நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று கோருகின்றார்கள். புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்கின்றோம், அதற்காக முயற்சிக்கின்றோம், அந்த முயற்சி நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று கோருகின்றார்கள். எஃபர்ட் மேக்ஸ் ஒன் ஹாப்பி என்று அன்னை கோருகின்றார்கள். எப்பொழுதுமே அது ஒரு மனிதன் வயதான காலம் என்று எதுவுமே இல்லை என்று அன்னை கோருகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் முன்னேறுவதற்கான அந்த முயற்சியை கைவிடுகின்றீர்களோ அப்பொழுதே நீங்க நினைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு வயதாகின்றது என்று. நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு வயதே ஆகாது என்று அன்னை கோருகின்றார்கள். முக்கியமாக சில விஷயங்கள் எல்லாம் ஏன் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு ஒருவர் காண இருக்கின்றார் என்றால், முக்கியமாக அவருடைய ஈகோ. எங்கெல்லாம் நான் என்கின்ற தன்னுணர்வு தலை தூக்குகின்றதோ அது நமக்கு மகிழ்ச்சியை தருவிக்காது என்று அன்னை கோருகின்றார்கள். உண்மையான மகிழ்ச்சியை ஒருவர் அடைய வேண்டும் என்றால் தான் சார்ந்திருக்கும் அந்த தன்முனைப்பு, அந்த ஈகோயிசம், அதில் இருந்து விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சி கிட்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த ஒருவர் நாம் பார்த்தோம், இந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் எப்பொழுதுமே இந்த இறை அருள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இறை அருள் நாம் அறிந்திருக்கின்றோம், அறியாமல் இருக்கின்றோம், நம்மை சுற்றி செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த இறை அருள் நம்மை சுற்றி செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது என்கின்ற அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலையில நம்ம இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு அந்த மகிழ்ச்சி இயல்பாகவே நம்மை அடைகின்றது என்று அன்னை கோருகின்றார்கள். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மை சுற்றி எப்பொழுதுமே நமக்கு உதவக்கூடிய ஒரு இறையருள் காத்து கொண்டிருக்கின்றது, செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு கணமும் நாம் உணர்கின்றோம். அவ்வாறு உணரும் பொழுது என்ன இயற்கையான உணர்வு ஒருவருக்கு தோன்ற வேண்டும், மகிழ்ச்சி தான் தோன்ற வேண்டும். இதைத்தான் அன்னை கோருகின்றார்கள். இந்த யூனியன் வித் கிரேஸ், அந்த இறை அருளுடன் ஒன்றிணைந்து இருப்பது, அது என்ன அவருக்கு வழங்குகின்றது என்றால் ஒரு இன்ஃபினிட் ஹாப்பினஸ். ஏன்னா இறையருள் தான் ஒருத்தருக்கு கிட்டக்கூடிய அல்டிமேட். அதை தாண்டி ஒருவருக்கு என்ன வேண்டும், இந்த உணர்வை ஒருவர் வளர்த்து கொள்ளணும். நம்மை சுற்றி இறையருள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை ஒருவர் ஒவ்வொரு கணமும் நன்றியுடன் நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவருக்கு மகிழ்ச்சி என்பது இன்ஃபினிட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க.
இறுதியாக அன்னை கோருகின்றார்கள். இறுதியாக என்ன கோருகின்றார்கள்? என்ன என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்விலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மனம் ரீதியாக செயல்படுகின்றோம். உணர்வு ரீதியாக செயல்படுகின்றோம். உடல் ரீதியாக செயல்படுகின்றோம். செயல்படும் பொழுது நிச்சயமாக நாம் எல்லாம் மனிதர்கள். நிறைய குறைபாடுகள் நம்மிடம் இருக்கின்றன. ஒரு காரியத்தை செய்கின்றோம் அல்லது ஒரு ஒருவாறு நம்ம ஒருவரிடம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நிறைய தருணங்களில் என்ன நடைபெறுகின்றது என்றால், சில விஷயங்கள், சில பேச்சுக்கள், சில காரியங்கள் இதை தவிர்த்திருக்கலாமோ என்றெல்லாம் நமக்கு தோன்றுகின்றது. அப்பொழுது என்ன செய்கின்றோம்? ஐயோ, இது மாதிரி செஞ்சிட்டோமே, இது மாதிரி நாம் பேசியிருக்க கூடாது, இது மாதிரி நாம் நடந்திருக்க கூடாது, இது மாதிரி செயல்பட்டு இருக்க கூடாது என்கின்ற ஒரு கில்ட் கான்சியஸ்னஸ், குற்ற உணர்ச்சி, தவறு செய்துவிட்டோம் என்று நாம் நினைக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உன்னுடைய தவறுகள் அனைத்தையுமே என்னிடம் நீ ஒளிவு மறைவின்றி கூற பழகிக்கொள் என்று அன்னை கோருகின்றார்கள். The confession to the mother that makes one's really happy என்று அன்னை கோருகின்றார்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களிடம் தோன்றக்கூடிய குறைகள், அவைகளை என்னிடம் ஒளிவு மறைவின்றி, எதையும் மறைக்க கூடாதாங்க, அங்க நேர்மையா இருக்கணும். ஒளிவு மறைவின்றி என்னிடம் கூறுகின்றீர்களோ, அப்பொழுது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே கிட்டும். ஏன் மகிழ்ச்சி இல்லாமல் போகுது? ஒரு காரியத்தை செய்கின்றோம். ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள், அந்த குறைக்கு அப்பாற்பட்டவர்கள் நாம் அல்ல. குறைகள் நம்மிடம் காணப்படும் பொழுது, நாம் கண்டறியும் பொழுது, அதை அன்னையிடம் நாம் ஒளிவு மறைவின்றி இவ்வாறு செய்துவிட்டோம் என்று நாம் அந்த கன்ஃபெஷன் அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், மீண்டும் அந்த குறைகளை நாம் செய்ய விடாத உணர்வு நிலைக்கு அன்னை நம்மை மாற்றுகின்றார்கள். இரண்டாவது, நாம் அந்த குற்ற உணர்ச்சி நீங்கி எப்பொழுதுமே மகிழ்வுடன் இருக்கின்றோம். ஆகையினால இது இந்த மகிழ்வுடன் இருத்தல், மகிழ்ச்சியுடன் ஆன்மீக பயணத்தில் தொடர்தல் என்ற கருத்து என்பது ஒரு பெரிய நீண்ட சாப்டர். அது ஒரு 1 hourல முடியாது. இது இட் இஸ் அ பிராக்டிஸ், லைஃப் லாங் பிராக்டிஸ். இறுதியாக அன்னையிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதற்கு என்ன பதில் அன்னை கோருகின்றார்கள் என்றால், அன்னையே, நீங்க இவ்வளவு எங்களுக்கெல்லாம் உங்களுடைய கருணையை, எல்லையற்ற கருணையை எங்கள் மீது பொழிகின்றீர்கள். நாங்கள் அதற்கு பிரதிபலனாக எவ்வாறு நடந்து கொள்வது என்ற கேள்வி அன்னையிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அன்னை கூறிய ஒரே பதில் என்னவென்றால், யூ பி ஹாப்பி, அவ்வளவுதான். only by being happy that you are showing your gratitude towards my grace. என்னுடைய அருளுக்கு நீங்கள் நன்றியுடன் இருப்பது எவ்வாறு என்றால், மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்கின்ற ஒரே கருத்தை தான் அன்னை கூறுகின்றார்கள். ஸோ அன்னையினுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமே அன்னையினுடைய அருளுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க முடியும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த உரையை எனக்கு வழங்குவதற்காக வாய்ப்பை அளித்த பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உரையை பொறுமையுடன் கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எனது நன்றி உரித்தாகுக. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இன்றைய சத்சங்கம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அற்புதமான கருத்துக்கள், அருமையான கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி சார். அன்னை அன்பர்கள், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நேரம். ப்ளீஸ், வெல்கம். எஸ் சார்.
சார். வாங்க. வணக்கம் சார். சார், இப்போ வந்து சைக்கிக் லீட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சைக்கிக் லீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வைட்டல் வந்து லீட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சில பேருக்குன்னு சொல்றீங்க, சாதக்ஸ்க்கு சில பேருக்கு. பட் சைக்கிக் லீட் எடுத்த பிறகு அது நமக்கு வந்து அந்த வைட்டலை வந்து சப்ரஸ் பண்ணி சைக்கிக் தானே ஃபைனலா வின் பண்ணும். ஆரம்பத்துல எப்படி எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல எல்லாருக்குமே சாதாரண மனிதர்கள் வந்து எப்பொழுதும் ஞாபகம் வச்சுங்க, எல்லோருமே வந்து நம்ம எல்லாம் பிறக்கும் பொழுதே ஆன்மீக பாதையில பிறக்கல. எக்ஸப்ட் ஞானிகள், சித்த புருஷர்கள், அவர்கள் தான் பிறக்கும் பொழுதே அவர்கள் வந்து அந்த டிவைன் பாத்துல பிறக்கின்றார்கள். நாம எல்லாம் வந்து அப்பப்ப வாழ்க்கையில இடைப்பட்ட காலத்துல தான் இந்த பாதையில திரும்பி உள்ளோம். நம்மகிட்ட எது டாமினட்டா இருக்கு அப்படின்னா, எல்லார்கிட்டையும் ஈவன் இந்த வழிக்கு வந்த பிறகு கூட எது நம்ம கிட்ட டாமினட்டா மேலோங்கி செயல்படுகின்றது என்றால், இயற்கையை சார்ந்து செயல்படும் பகுதிகள் இல்லையா? எது இயற்கையை சார்ந்து செயல்படும் பகுதிகள்? நம்முடைய உடல், நம்முடைய வைட்டல்னா பிராணமயம், நம்முடைய எமோஷன்ஸ், ஆசா பாசங்கள், இது அப்புறம் நம்மளுடைய மைண்ட். இது மூன்று தான் வந்து ப்ரிடாமினட்டா எல்லாருக்குமே செயல்படுகின்றது. எல்லோருமே வந்து எப்பொழுதுமே வந்து சைக்கிக்ல இருந்து செயல்படுறது இல்லை. எல்லோருக்குமே இந்த நிலையில தான் செயல்படுது. ஆனா இந்த பாதையில் வந்த பிறகு இந்த நம்மளுடைய பயணத்துல வந்து ஆர்வத்துடன் நம்ம முன்னேறும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? மெல்ல 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 நம்ம வந்து இந்த மூன்று விஷயங்களும் வந்து இயற்கையை சார்ந்து செயல்படாம அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய உணர்வை சார்ந்து செயல்பட அதனுடைய ஒரு சாயல் தான் படும். முழுவதுமாக செயல்படுவது என்பது ரொம்ப இட் வில் டேக் செவரல் பர்த்ஸ். இல்ல ஒரு பிறவிலேயே நடக்கணும்னா ரொம்ப நீண்ட காலம் பெறும். இல்ல இட் மே டேக் செவரல் பர்த்ஸ். முழுமையாக ஒருவருடைய சைத்திய புருஷன் வெளியில வந்து செயல்படணும் அப்படின்னா அதற்கு நிறைய பிறவிகள்ல தான் வரும். ஒரு பிறவிலையும் ஒரே பிறவிலும் சில பேருக்கு கிட்டும். சில பேருக்கு நிறைய பிறவிகள்ல இந்த சைத்திய புருஷன் முழுவதுமாக வளர்ச்சி அடைந்து செயல்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதனுடைய டாமினேஷன்ல இருப்போம்னா மைண்ட், லைஃப் அண்ட் பாடியில டாமினேஷன் தான் இருப்போம். ஆனா அந்த டாமினேஷனுடைய டிகிரி தான் வேறுபடும். சில பேருக்கு வந்து நம்ம எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஹவ் டர்ன் டு த ஸ்பிரிச்சுவல் லைன், அவங்களுக்கெல்லாம் வந்து மெல்ல 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 அந்த வைட்டலுடைய டாமினேஷன் குறையும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய தமசிக் ஸ்டேட் குறையும். மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் குறையும். மைண்ட் வில் பிகம் ஃபிளெக்சிபிள். இட் வில் பி ஓப்பன் டு த நியூ ஐடியாஸ். வைட்டல் வந்து எப்பொழுதுமே டிசையர் ட்ரிவனா இல்லாம ஒரு அமைதியான நிலையில இருக்கும். எப்பொழுதுமே ஒரு அமைதி. வைட்டல் பீஸ் வரும். வைட்டலுடைய பீஸ் வரும். அந்த இடத்துல எக்ஸைட்மெண்ட்டுக்கு பதிலாக பீஸ் வரும். இதெல்லாம் ஸ்லோவா தான் வரும். ஸோ ஆரம்பத்தில் இருப்பது பார்த்தீங்கன்னா மைண்ட், லைஃப் அண்ட் பாடி தான். அப்போ இறுதியில தான் வந்து முழுமையாக இறுதியில இதெல்லாம் வந்து மெல்ல 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 இதை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே வந்து இதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகுதான், மைண்ட், லைஃப் அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகுதான், கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த சைத்திய புருஷனுடைய முழுமையான ஆளுமையின் கீழ் செயல்படணும். அப்பதான் வந்து சைக்கிக் வந்து முன்னாடி இருந்து செயல்படும். அது வரைக்கும் இதனுடைய பாதிப்பு இல்லாம இருக்க முடியாது. இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. தட் இஸ் நேச்சுரல். அதுதான் பரிணாம வளர்ச்சியில், அதுதான் இவல்யூஷன்ல மெல்ல 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 நம்ம வந்து இந்த நிலையில போகும்பொழுது இந்த பிறவையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ நிலைமையில கொஞ்சம் முன்னேறி இருப்போம். அடுத்த 5 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் முன்னேறுவோம். ஈவன் இந்த முன்னேற்றம் என்பது இந்த பிறவியுடன் நிற்பதில்லை. அடுத்த பிறவிலும் கண்டினியூ ஆகும், அடுத்த பிறவிலையும் கண்டினியூ ஆகும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். தேங்க்யூ சார். சார், அப்புறம் வந்து இப்போ நமக்கு ஒரு சரண்டர், இப்போ ஒரு ஆஃபரிங் மதருக்கு சமர்ப்பணம் பண்றோம்னா ஜாயஸா இல்லைன்னா we are still in the whole, we are not sincere அப்படின்றது சொன்னீங்க சார். ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக. ஒரு சரண்டர்ல வந்து கிளாட் சரண்டர் தான் இருக்கணும். ஒரு சரண்டர் பண்ணும் பொழுது எந்த விதமான ஹோல்டிங் பேக் இருக்கக்கூடாது. தேர் ஷுட் நாட் பி எனி ரெசர்வேஷன் இன் ஒரு சரண்டர். சரண்டர் ஷுட் பி an ஆக்டிவ் அண்ட் கிளாட் சரண்டர் அப்படிங்கிறாங்க. ஆக்டிவ் அண்ட் கிளாட் சரண்டர் தான் வந்து ரியல் சரண்டர். அதுல வந்து இதை இல்லை அப்படின்னா நம்ம சின்சியராலேன்னு அர்த்தம். அந்த சரண்டர்ல ஏதோ ஒரு பக்கம் நம்மள வேற ஏதோ திசையில பிடிச்சு இழுக்குதுன்னு அர்த்தம். சார், அப்போ we are still in the hold of mind, vital and body.
அப்படின்ற பட்சத்துல அந்த 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 அதோடைய இத கூட தாக்கத்தை கூட நம்ம மதர் கிட்ட சொல்லலாம் இல்லையா? ஐ வாண்ட் டு ஆஃபர் நிச்சயமா சொல்லலாம், சஸ்டைனபிலிட்டி. நிச்சயமாக சொல்லலாம். அதுக்கு தான் மதர் இருக்கிறாங்க. அது அது உதவி புரியறதுக்கு தான் அதுதான் டிஃபரன்ஸ். மற்ற யோகங்களிலிருந்து இந்த யோகம் எப்படி எப்படி வந்து வேறுபடுகின்றது என்றால், இங்க வந்து அந்த மதருடைய ஏன்னா மற்ற யோகங்கள் என்ன சொல்றாங்க, மனிதனுடைய சுபாவம், இயற்கை சுபாவம் இருக்கு இல்லையா, மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, அது வந்து இயற்கை சுபாவம், அது இப்படித்தான் இருக்கும், மாற்ற முடியாது. எப்படி நாய்வால வந்து நிமித்த முடியாது, அதே போல மனிதனுடைய இயற்கையான சுபாவத்தை வந்து மாற்ற முடியாது. அப்படிதான் மற்ற பண்டைய பாரம்பரிய யோகத்துல சொல்றாங்க. ஏன்னா மனிதனுடைய சுபாவம் என்பது இந்த பிறவியில மாத்திரம் இல்லை, அவனுடைய மூதாதையர்கள், அவனுடைய ஜெனட்டிக்ஸ், அவன் சார்ந்துள்ள சமுதாயம், இது எல்லாத்திலும் கண்டிஷன்ட் பை ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். மதர் என்ன சொல்றாங்க, அப்படி நினைக்க கூடாது. யூ கேன் சேஞ்ச் யுவர் நேச்சர். உன்னால முடியாது, நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த பூர்ண யோகத்துல முக்கியமான அம்சம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது human alone cannot do it. Man cannot do it all by himself. He has to rely on the divine force. And the divine force is mother. She is the magnet of our difficult ascent. அப்படிதானே சொல்றார் பகவான். She is the magnet of our difficult ascent. இந்த ascent வந்து ஒன்றும் சுலபமான வேலை கிடையாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் அதற்கு உதவி புரியறதுக்கு மதர் இருக்கிறாங்க நம்மளுக்கு. இஃப் யூ ரிலே டோட்டலி ஆன் த மதர், மதர் வில் ஹெல்ப் அஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. அதுதான் இங்க சீக்ரெட். தட் இஸ் அ சீக்ரெட். தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த ஜாய் அப்படிங்கிற பிளான் சிக்னிஃபிகன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஜாய், ஸ்னேக் பிளான்ட்டுக்கு மதர் கொடுத்துருக்காங்கல்ல சார்? அதை பத்தி தெரியல எனக்கு. ஓகே, அது என்ன அப்படி, அது எக்ஸாக்ட் அதோட ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் தெரியல எனக்கு. தேங்க்யூ சார். எனக்கு தெரியல, அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. தேங்க்யூ சார். வேற அன்பர்கள் யாருக்காவது விளக்கம் தேவையாக இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் சுருக்கமாக கூறி நமது நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் நன்றி சார். உங்களுடைய முக்கியமான கருத்துக்களே 3 நிகழ்வுகளை நோக்கியே வந்து இன்றைய சத்சங்கம் நமக்கு அமைந்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையே வந்து எதை நோக்கி பயணிக்கிறோம், எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்மா இருக்கு. சோ அப்போ நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ அன்னைக்கு திறவாக இரு, அன்னையிடம் பூரண சரணாகதி அடைய வேண்டும் என்று பகவான் வந்து கூறிவிட்டார். சோ அப்ப அன்னைக்கு திறவாக இருக்கும் பொழுது எந்த ஆஸ்பெக்ட் வந்து நம்ம திறவாக இருக்க வேண்டும் என்றால் அது மகாலட்சுமியினுடைய ஆஸ்பெக்ட். அதற்கு தான் அவளிடம்தான் இந்த அழகும் ஆனந்தமும் நிலை கொண்டிருக்கிறது. அவளுக்கு திறவாக இருந்து விட்டால் நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை நோக்கியே இந்த சத்சங்கம் அமைந்திருந்தது. மிக்க நன்றி சார். ஸோ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து பகவான் சொல்லும்போது இறைவனின் ஒரு அம்சம், இந்த மகிழ்ச்சி என்பது அடிப்படை, மகிழ்ச்சிக்கு அடிப்படையே வந்து அமைதி, சைலன்ஸ். அதுதான் வந்து நீங்க வந்து இந்த மைண்ட்ஸ் சைலன்ஸ் த டிரான்செண்டன்ட் ஆக்ட்ஸ் என்ற சாவித்திரியுடைய வரிகள் மிகவும் பொருத்தமாக அமைந்திருந்தது. ஸோ ஒவ்வொரு நிலையிலும் ஒரே மொத்தமா சேர்த்து வந்து ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டீங்க. நீங்க வந்து நீங்க சந்தோஷமாக இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் நேர்மையாக இல்லை என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முக்கியமான வந்து ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. அடுத்தது வந்து இது எப்படி வந்து சாத்தியம் என்றால் டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர், டோட்டல் பீஸ், டோட்டல் ஆனந்தா, இந்த சின்சியர் சரண்டர், இது இருந்தாவே நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்பதை நீங்கள் வலியுறுத்தியிருக்கிற அன்னையினுடைய
பகவானுடைய கருத்துக்களை தி மதர் புத்தகத்திலிருந்து அனைத்து கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ஸோ அன்ஹாப்பினஸ் எப்போது நம்மை விட்டு போகும் என்றால் இட் இஸ் டிசால்வ்டு இன் சைக்கிக் ஹாப்பினஸ். அந்த சைத்திய புருஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிலைத்த ஆனந்தம் தான் நம்முடைய துன்பங்களை எல்லாம் அது போக்கிவிடும், கலைந்து விடும். ஸோ இறைவனுக்கு அன்னைக்கு தொண்டு செய்யும் பொழுது எந்த ஒரு மன பாதிப்பும் நமக்கு வராது. ஸோ அது ஆனந்தத்தையே அளிக்கும் ஒரு சேவை. எல்லாராலையும் நம்ம அன்னைக்கு போய் சேவை செய்ய முடியாது, ஆசிரமத்துக்கு போய் சேவை செய்ய முடியாது என்றாலும் பல சென்டர்கள் இருக்கு, நம்முடைய சொசைட்டி இருக்கு. ஏன் நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை பணியையே அன்னை நமக்காக கொடுத்திருக்கும் பணி என்று நினைத்து அதை அன்னைக்காகவே சமர்ப்பணம் செய்யும் பொழுது அது நமக்கு ஆனந்தத்தை அளிக்கும் என்ற ஒரு அருமையான கருத்தையும் கூறியிருக்கிறீர்கள். மொத்தமாக அன்னையினுடைய சாநித்தியம் ஒன்றே நம்மை மகிழ்ச்சியாக வைக்க முடியும் என்ற ஒரு கருத்து. அன்னையின் சக்தி ஒன்றே மூடியை பிளந்து திரையை கிழித்து பாத்திரத்தை உருவாக்கி இருளும் பொய்மையும் மரணமும் துயரமுமாக உள்ள இந்த புவியிடை உண்மையையும் ஒளியையும் தெய்வ வாழ்வையும் அமர ஆனந்தத்தையும் கொண்டு வர முடியும் என்று பகவான் தி மதர் புத்தகத்துல கூறிய அந்த கருத்தை ஒட்டியே இன்றைய சத்சங்கம் முழுமையும் அமைந்திருந்தது. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. பிரார்த்தனை இசையுடன் நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.